எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புது ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்திருக்கு என் முன்னாடி, அதாவது பீச்சுக்கு ஆப்போசிட்லயே இப்படி ஒரு சி வியூ லொக்கேஷன்ல, அதுவும் ஒரு டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக அந்த லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 13 ஏக்கர்ஸ் 44 சென்ட்ஸுங்க. பீச் ஹவுஸ் கட்டுறதுக்கு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க, இல்லை பீச் ரிசார்ட் வந்து கட்ட போகிறேன், எனக்கு வந்து சிட்டிக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கணும், சுற்றி நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் இருக்கணும் அப்படின்றவங்க, அது மட்டும் இல்லாமல் பெரிய கெஸ்ட் ஹவுஸு இல்லை கிளப் ஹவுஸ் மாதிரி நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க எல்லாருக்குமே, பீச் பக்கத்தில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி சூட்டபுளாக இருக்குங்க. அண்ட் இன்வெஸ்டர்ஸ், என்ஆர்ஐஸ் ஆர் ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளைண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தேவைப்படுதுன்னா நீங்களும் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சென்னையில் வாஷான லொக்கேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரியல் எஸ்டேட்டில் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்க்கு ஒத்தான லொக்கேஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஈசிஆர் தாங்க. அதுலேயும் ஈசிஆரில் நாம் இப்போ இருக்கிற லொக்கேஷன் சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். கிட்டத்தட்ட இதோ பாருங்கள், உங்களுக்கு ஒரு சைடில் அழகான பீச் ஹவுஸ் எல்லாமே இருக்குது, அண்ட் ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பக்கத்துலேயே தான் நாம் சேலுக்கு பார்க்குற ப்ராப்பர்ட்டியும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை ஈசிஆரில் முட்டுக்காடு போட் ஹவுஸ் இதோ பார்த்துருக்கீங்களே, இதுக்கு பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்குங்க. ஈசிஆர்ல இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்குது, பெரிய ஹைலைட்டு. அண்ட் இந்த லொக்கேஷனுக்கு பக்கத்துலேயே எம்ஜிஎம் டிஸ்னி வேர்ல்டும் இருக்குது. ரெண்டுமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க சைட்ல இருந்து. பீச் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லைனா இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்தே சொல்கிறேனே, ஒரு பீச் ரிசார்ட் இல்லை ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், இது வந்து பார்த்தீங்கன்னா பீச் ஓரத்தில் இருக்குது, ஒரு பீச் வியூவோட கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரெண்டு விஷயங்க. ஒன்று வந்து கம்ப்ளீட் ப்ரைவசி ஃபீல் இருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், என்டர்டைன்மெண்ட் ஜோன் எல்லாமே ஈஸியாக ஆக்சசபிள் இருக்கணும். சேம் டைம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்கவங்களாம் கொஞ்சம் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற தூரத்தில் இருக்கணும். இது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குது. நல்ல ஒரு நேச்சரோட இணைஞ்சா மாதிரி ஒரு சீனிக் வியூவோட இருக்கணுன்றது கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஏன்னா ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சி வியூ, இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக முட்டுக்காடு ஏரி இருக்குது, இன்னொரு சைடில் நமக்கு ஈஸியாக ரோடு ஆக்சஸ் பண்ணுற ரூட் இருக்குது, இன்னொரு சைடில் ஃபுல்லாகவே வந்து நல்லா ப்ரீமியமான பங்களாஸ் தான் இருக்குது. ஸோ ஒரு கம்ப்ளீட் ப்ரைவசியோட இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு, அந்த கமர்ஷியலாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு பக்கத்தில் பாருங்கள் எவ்வளவு ஹைரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் பக்கத்துலேயே வந்து ஒரு 10 மினிட்ஸில் OMR ரோடு இருக்குது, அங்கே நிறைய ஐடி கார்டஸ் இருக்குது, ப்ளஸ் அதை பேஸ் பண்ணி ப்ரீமியமான ரெசிடென்ஷியல் ஏரியாஸுமே இருக்குங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்க, அங்கே வசிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த ரிசார்ட்ஸ் ஹோட்டல்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த லொக்கேஷன்லேருந்து இங்கே வந்தாலும் சரௌண்டிங்கில் இருக்கிற என்டர்டைன்மெண்ட் ஜோன்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தால் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக கிளைண்ட்ஸ் வருவாங்க. அதுக்குமே இந்த லொக்கேஷன் ரொம்பவே ஆப்டாக இருக்கும். என்ன ரீசன் பார்த்துக்கிட்டோன்னா, நம்ம ஈசிஆர்லன்னு எடுத்துக்கிட்டால் ஃபஸ்ட்டு நம்ம விஜிபி மெரைன் கிங்டம் அண்ட் விஜிபி ஸ்னோ வேர்ல்டு, பக்கத்துலேயே இருக்க எம்ஜிஎம் டிஸ்னி வேர்ல்டு, அண்ட் முட்டுக்காடு ராக் பீச்சு, முட்டுக்காடு போட் ஹவுஸு, அண்ட் பக்கத்துலேயே ஒரு 10 மினிட்ஸ் தாங்க கோவளம் பீச்சும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் திருவிடந்தை அண்ட் crocodile பார்க்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். மகாபலிபுரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் இந்த எல்லா என்டர்டைன்மெண்ட் ஜோனையும் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா விஷயத்துக்கும் ரொம்பவே ஆப்டாக இந்த லொக்கேஷன் இருக்குங்க. இந்த லொக்கேஷனில் இருக்க ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் அதையுமே நான் சொல்கிறேங்க. நம்ம முட்டுக்காட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மாநாட்டாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 487 கோடி ரூபா ப்ராஜெக்ட் ஆல்ரெடி வந்து டெண்டர்லாம் கோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்துலேயே செம்மஞ்சேரியில் உங்களுக்கு மெகா ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஒன்று ஒரு 105 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டசபையில் பேசியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, சென்னை மாநகராட்சியோட இன்னொரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் இங்கே இருக்குது. அதாவது வந்து ஈசிஆரில் நீலாங்கரை டு அக்கரை ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைக் சைக்கிள் லேன் ப்ளஸ் வந்து வாக்கிங் பாத் ஒரு 20 crore ப்ராஜெக்ட், அதுவுமே இந்த லொக்கேஷனில் வரப்போகுதுங்க. ஆல் டுகெதர் நீங்கள் ஒரு பீச் ஹவுஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, நான் சொன்ன மாதிரி பீச் ரிசார்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடிய லொக்கேஷன். டோட்டலாக லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 13 ஏக்கர் 44 சென்ட், டோட்டலாக 7 பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏக்கரா ஸ்பிட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் லேண்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஒவ்வொரு பிளாட்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க. ஃபர்ஸ்ட் பேல அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.